ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனல்ல நிறைய பேர், அதாவது புதுசா வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. அப்படியே மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டார் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடம் கோயம்புத்தூர் மாவட்டத்துல தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்கநல்லூர் அப்படிங்கிற ஊர்ல இருந்து பக்கத்துல, அதாவது ஒரு 7-8 கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு அழகிய சின்ன கிராமம் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த மாதிரியான ஒரு சின்ன கிராமத்துல தாங்க இந்த சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்புனது தினேஷ் அப்படிங்கிறவர் தான். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறார், நம்மளுடைய சேனலுடைய நண்பருங்க. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 1986 காலகட்டத்துல தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவத்துக்கு நம்மளுடைய தினேஷுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த சம்பவத்தை தினேஷுக்கு சொன்னது அவங்களுடைய தாத்தாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊருக்குள்ள ஐயனார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர் இருந்திருக்கிறாருங்க. ஐயனார்னு சொன்னா உண்மையிலேயே ஒரு ஐயனாராக தாங்க இருந்திருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு நபருக்கு நடந்த ஒரு பயங்கரமான சம்பவம் தாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயனாருக்கு அக்காமார் இருக்காங்க. அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அப்பா கிடையாது, அம்மா இல்லைங்க. இவங்க ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபேமிலியில தாங்க ஐயனார் வாழ்ந்து வர்றாரு. ஐயனாருக்கு ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னா, ஐயனாருடைய கோவில் அங்க இருக்குதுங்க. அதாவது அவங்களுடைய குல தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, அது ஊர்காவல் தெய்வமாட்டம் இருந்துட்டு இருக்குது அவங்க ஊருக்குள்ளாடி. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஐயனாருக்கு பணிவிடையும் செய்யறதாங்க ஐயனாருடைய அண்ணான கடமையா இருந்திருக்குது. அது மட்டும் இல்ல, கிடைக்கக்கூடிய கூலி வேலைகளுக்கு போய் பண்ணுவார் அப்படின்னா நல்ல சம்பாதிக்க ஆரம்பிச்சாருங்க. சம்பாத்தியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிடைக்கக்கூடிய காசை வச்சு தன்னுடைய 2 அக்காவையும் கல்யாணம் பண்ணியும் கொடுத்துடுறாருங்க. அவரும் கல்யாணம் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க யோசிச்சுக்கிட்டு எல்லாமே ஓடிட்டு இருக்குது. ஆனா ஊருக்குள்ள எந்த பொண்ணையுமே அவர் எடுத்து பார்க்க மாட்டாருங்க. இப்ப மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதராட்டு தாங்க அந்த ஊருக்குள்ளே வாழ்ந்து வந்திருக்கிறாரு ஐயனார். ஐயனாருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயனார் எப்பவும் சரி அந்த கோவில், வீடு, வேலை இந்த மாதிரியே தாங்க இருந்துட்டு இருக்கிறாரு. அந்தந்த காலகட்டத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஐயனாருக்கிட்ட ஒரு நபர் ரொம்ப பழக ஆரம்பிக்கிறாருங்க அந்த ஊருக்குள்ளாடி. அந்த நபர் வேற யாரும் கிடையாதுங்க, ஒரு மாந்திரிகருங்க. மாந்திரிகர்கிட்ட இவரும் சரி எல்லா விஷயங்களும் சொல்லி பேசி ரொம்ப அந்யோன்யமா பழக ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த மாந்திரிகர்கிட்ட இந்த நம்மளுடைய ஐயனார் இருக்கார் இல்லையா, இவர் ரொம்பவே, அதாவது ஒரு குருவாட்டை அவரை ஏத்துக்கிடுறாரு அப்படின்னு கூட சொல்லாங்க. அந்த அளவுக்கு இறங்கி போயிடுறாரு. அதனால அந்த மாந்திரிகரும் என்ன பண்றாரு அப்படின்னா, இவருக்கு தேவையான விஷயங்களை கத்தும் கொடுக்கறாருங்க. அவர் போகக்கூடிய ஊரு, வழி, ரோடு எங்கனாலும் நம்மளுடைய ஐயனாரை கூட்டிட்டு போவாரு. அது மட்டும் இல்ல, அவரு கத்துக்கிட்டு இருந்த அந்த வித்தையை இவருக்கும் கத்து கொடுக்கறாருங்க. இந்த வித்தைகளை படிக்க ஆரம்பிச்ச நம்மளுடைய ஐயனார் என்ன பண்றாரு அப்படின்னா, போற போக்கிலே நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் அந்த மாந்திரிகர்கிட்ட சின்ன சின்ன வித்தியாசங்களை இவர் கண்டுபிடிக்கிறாருங்க. என்ன அப்படின்னா, இடையில இவருக்கு தெரியாம சில விஷயங்கள் அவர் போய் பண்றது வர்றது அப்படின்னு இருக்குது. அது சுடுகாட்டுல போய் தாங்க பண்ணுவாரு. அந்த நேரத்துல நம்மளுடைய ஐயனாரை கூட்டிட்டு போறதே கிடையாதுங்க. ஐயனார் மட்டும் கோவில்ல உட்கார்ந்துருவாரு. மற்ற நேரங்கள்ல மட்டும்தாங்க இவர் எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவாரு. ஊர்ல யாருக்காவது காய்ச்சல், அதுக்கு பிறகு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய ஐயனாரா தான் தேடி வருவாங்க. அந்த நேரத்துல இந்த மாந்திரிகரும் அங்க இருப்பாரு. இவங்க 2 பேருமாட்டு சேர்ந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஊருக்குள்ள நல்ல பேரும் கிடைக்குதுங்க. சரி, இப்படி நல்லா தானே போயிட்டு இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்ட நம்மளுடைய ஐயனார் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த மாந்திரிகருக்கு பின்னாலே நிறைய தடவை இவர் போக ஆரம்பிக்கிறாருங்க. எங்க போறாரு, என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் சுடுகாட்டுக்கு போய் சில வேலைகள் பண்றத நம்ம ஐயனாருக்கு தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஆனா ஐயனாருக்கு தெரியும், ஆனா அங்க என்ன பண்றாரு அப்படிங்கறது தாங்க தெரியாது. இதனால அந்த மாந்திரிகரை பின்தொடர்ந்து இந்த ஐயனாரும் போறாருங்க. இவருடைய கோவில் ஐயனார் பூசாரியா இருக்கிறதுனால இவருக்கு பெயர் ஐயனார் கிடையாதுங்க. அந்த கோயில்ல அவங்க அப்பா அம்மா தபம் இருந்து பெத்த பிள்ளையாதாங்க நினைக்கிறாங்க நம்மளுடைய ஐயனார. அவருக்கு அதனாலதான் அந்த கோவிலுடைய அந்த சாமியுடைய பெயர் ஐயனார் அப்படிங்கறதுனால ஐயனார்னு பேர் வச்சிருக்காங்க. அதனாலதான் ஐயனார் ஐயனார் சொல்லும் போது உங்களுக்கு எந்த குழப்பம் வந்துடக்கூடாது. அதான் இப்படி தெளிவா சொல்றேன். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஐயனார் மாந்திரிகரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாருங்க.
அப்படி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2-3 தடவை இவர் போகும்போதெல்லாம் அந்த மாந்திரிகர் கண்டுபிடிச்சிடுறாருங்க. எதுக்குடா நீ ஏன் பின்னாலே வர்ற, ஏன் பின்னால வர்றாதடா அப்படிங்கிற மாதிரி கத்துறாருங்க. என்ன இருந்தாலும் நீங்க என்னுடைய குருவாச்சே, நானும் உங்க கூட வர்றேன், இந்த உள்ள இருக்கக்கூடிய அதாவது நீங்க சுடுகாட்டுல செய்யக்கூடிய வேலைகளும் நான் கத்துக்கிடணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. சரிப்பா வா, ஆனா ஒரே ஒரு விஷயம், நான் என்ன சொல்றேனோ அதே மாதிரி நடந்துக்கிடணும், அதை மிஞ்சி நீ எதுவுமே இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாருங்க. அன்னைக்கு ஒரு நிறைஞ்ச அமாவாசைங்க. அந்த அமாவாசை நாள்ல தான் அந்த மாந்திரிகர் வந்து அந்த சுடுகாட்டை பார்த்தும் போறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் பின்னாலே போக ஆரம்பிக்கிறாருங்க ஐயனார். ஐயனாரும் உள்ள போயிடுறாரு. உள்ள போய் பார்க்கும்போது ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 வயது மிக்க ஒரு பெண் குழந்தைய வந்து அங்க படுக்க வச்சிருக்குங்க. அங்க யாருமே இல்லைங்க, இவரு தான் அந்த வேலையை பார்த்து வச்சிருக்கிறாரு. அந்த குழந்தையோட வாய், கை, கால்கள் எல்லாமே கட்டப்பட்டு ரொம்ப கொடூரமான முறையில் அந்த குழந்தை இறந்த மேனிக்கு தாங்க இருக்குது. இதை பார்த்த உடனே இவர் என்ன இப்படி குழந்தையோட பாடியெல்லாம் கொண்டு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய ஐயனாரும் கேட்கிறாருங்க. இது பாடி இல்லப்பா, உயிரோட தான் இருக்குது. இந்த குழந்தைய தான் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய பத்ரகாளிக்கு நான் பலியிட போறேன். அதாவது வனபத்ரகாளி, சுடுகாட்டு காளிங்க. அந்த காளிக்கு வந்து நரபலி கொடுக்க போறேன். அப்படி கொடுத்தா மட்டும்தான் எனக்கு நிறைய சக்தி கிடைக்கும். அந்த சக்தியை வச்சுதான் நான் நிறைய பேருக்கு நல்லது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாருங்க. உடனே அந்த இடத்துல ஐயனார் வந்து அந்த குழந்தை இறந்துதான் போயிருக்குது அப்படின்ட்டு தாங்க நினைச்சாரு. ஆனா அந்த குழந்தையுடைய கை கால் கெட்டுகளெல்லாம் அவுக்குறாருங்க. அதாவது கெட்டி தாங்க வச்சிருக்கிறாரு. கெட்டி வச்சிருக்கிறதுனால அந்த கெட்டுகளை அவிழ்க்கிறாருங்க. அவிழ்த்து விட்டுக்கிட்டு பார்க்கும்போது அந்த குழந்தை உயிரோட தாங்க இருக்குது. அந்த குழந்தைய பார்க்கும்போது இவருக்கு தன்னுடைய அக்காவை பார்க்கக்கூடிய ஒரு ஞாபகம் தாங்க வருது. என்னடா இது நம்மளுடைய அக்கா மாதிரியே இருக்கு, சின்ன குழந்தையில அவங்க அக்காவை அப்படிதான் இருந்திருப்பாங்க போல இருக்குது. அதை பார்த்ததுல இருந்தே இவருக்கு பயங்கர நம்மளுடைய கூடப்பிறப்பு மாதிரியே இருக்குதே அப்படி நினைச்சுக்கிட்ட நம்மளுடைய ஐயனார் இதை வேண்டாம், இதை செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி மாந்திரிகர்கிட்ட சத்தம் போடுறாருங்க. ஆனா மாந்திரிகர் எதுவுமே கேட்கிற நிலைமையில இல்லைங்க. ஏன்னா அவர் எல்லா இதையும் சரி பண்ணி அந்த அமாவாசை நாள்ல வந்து பலி கொடுக்கறதுக்காக எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாருங்க. இந்த மாதிரி அடிக்கடி இவர் வந்து பலி கொடுத்திருக்கிறாரு. அது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாதுங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பலி கொடுக்கறதுக்காக அவர் அந்த எல்லா வேலைகளும் செய்யறாரு. 4 கல்லறைகள் இருக்குதுங்க. அந்த 4 கல்லறைக்கு இடை சைடு, அதாவது இடைப்பக்கம் இருக்கும் இல்லையா, அந்த இடைப்பக்கத்துல தாங்க இந்த குழந்தையை கொண்டு படுக்க வைக்கிறாரு. குழந்தையுடைய கண் முன்னாடியே இவரு பெரிய ஒரு அருவாவை எடுத்துக்கிட்டு அப்படியே முன்னாலேயும் பின்னாலேயும் வந்துகிட்டு இருக்கிறாருங்க. அந்த குழந்தை பார்த்து அப்படியே அரண்டு கத்துதுங்க. இந்த சத்தத்தை கேட்கும் போது நம்மளுடைய ஐயனாருடைய உடம்பே நடுங்குதுங்க. ஐயோ, இப்படி ஒரு பெரிய பாவத்தை பண்ண போறானே இந்த மாந்திரிகன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிடுறாருங்க. தாம் வணங்கக்கூடிய அந்த ஐயனார் சாமியை வந்து உடனே நினைக்கிறாருங்க மனதளவுல நம்மளுடைய ஐயனார். அப்படி நினைக்கும் போது கூட அங்க எந்த சலசலப்பும் இல்லைங்க. என்ன செய்யறதுனே தெரியல. ரொம்ப நேரமாட்டு தன்னுடைய ஐயனாரே காப்பாத்து காப்பாத்து காப்பாத்து, குழந்தைய காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாருங்க. ஆனா அங்க அந்த ஐயனார் வரவே இல்லைங்க. ஏன் அந்த ஐயனார் வரல அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. இந்த சுடுகாட்டை சுத்தி மொத்தமாட்ட இந்த மாந்திரிகர் வந்து அதாவது மந்திர கட்டுகளால கட்டி இருக்கிறாருங்க. அங்க உள்ள வந்து பத்ரகாளியும் வனபத்ரகாளி, அதாவது வனபத்ரகாளி, சுடுகாட்டு காளிங்க, இந்த 2 காளியும் தான் உள்ள இருக்குது. மற்ற மாதிரி எல்லா இடத்தையும் கட்டி இருக்கிறாருங்க. எந்த தெய்வமோ எந்த ஆன்மாவோ வெளியேயும் போக முடியாது, எந்த தெய்வமும் உள்ள வர முடியாதுங்க. அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க அந்த மந்திரவாதி. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, ஆல்ரெடி ஆட்டு அந்த ஐயனார் கோவில், அதாவது காவல் தெய்வம் தானே, அந்த ஐயனார் கோவிலையும் இந்த நபர் கட்டி இருக்கிறாங்க. அதாவது மந்திர கட்டுகள் மூலம் அப்படி கட்டி வச்சிருக்காருங்க அந்த ஐயனாரை. இதனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த ஐயனார் வந்து எப்படியாவது காப்பாத்துப்பா, எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்லி மனசுக்குள்ள பயங்கரமா வேண்டிக்கிட்டே இருக்கிறாரு. அவரால் அந்த இடத்துல அந்த குழந்தைய கொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நினைச்சு கூட பார்க்க முடியலங்க ஐயனாருக்கு. ஆனா என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா நள்ளிரவு 1:30-2 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு இந்த மாந்திரிகர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த குழந்தைய பலியிடுறதுக்காக அந்த அருவாளை எடுத்துக்கிட்டு அந்த குழந்தையுடைய தலைக்கு நேரம் வந்துடுறாருங்க. அப்படி வரும்போது எங்க இருந்து இவருக்கு ஒரு ஆவேசம் வந்ததுன்னே தெரியலங்க. நம்மளுடைய ஐயனாருக்கு வேகமா போய் அந்த அருவாளை புடுங்கி அந்த இடத்திலேயே அந்த மாந்திரிகருடைய தலையை துண்டா வெட்டிடுறாருங்க நம்மளுடைய ஐயனார். அப்படி வெட்டுறது மட்டும் இல்ல, அந்த குழந்தையை அங்கிருந்து தூக்கிக்கிட்டு வேக வேகமா ஓட ஆரம்பிச்சிடுறாருங்க ஐயனார் கோவிலை பார்த்து. அதாவது அவருடைய ஐயனார் கோவிலை பார்த்து நம்மளுடைய ஐயனார் ஓடவும் ஆரம்பிச்சிடறாருங்க. நேர கோவில்ல போய் வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய வச்சுட்டு இருக்காரு. அந்த குழந்தைக்கு என்ன யாருன்னு சொல்லவே தெரியல. அப்பா யாருன்னு கேட்டாலும் தெரியல, அம்மா யாருன்னு கேட்டாலும் தெரியல, அவங்க அம்மா அப்பா பேரு கூட சொல்ல தெரியலைங்க. இருந்தாலும் குழந்தைய வச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு அந்த ஏரியாக்குள்ள ஒரு குடும்பமே அந்த கோயிலுக்கு வருதுங்க. என்னுடைய பிள்ளைய காப்பாத்தி தாப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்டுக்கிட்டு ஒரு குடும்பம் உள்ள வருது. அந்த குடும்பம் உள்ள வரும்
பார்க்கும்போது இந்த கையில, அதாவது நம்மளுடைய ஐயனார் கையில அந்த குழந்தை இருக்கிறத பாக்குறாங்க. ஐயோ என் பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓடி வந்து அந்த தாயும் அப்படியே கட்டி தழுவுறாங்க அந்த குழந்தைய. ஏமா இந்த குழந்தைய எங்கம்மா விட்டுட்டு போனீங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு ஐயனார் கத்துறாருங்க. இல்ல ஐயனாரே, நாங்க வந்து எங்க வீட்டுக்கு பின்னாலதான் பிள்ளை விளையாடிட்டு இருந்தோம்னா 2 நாளைக்கு முன்னாலே பிள்ளைய காணும், நாங்க எல்லா இடமும் தேடிட்டோம், அது மட்டும் இல்ல போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம், இந்த பிள்ளை உங்கள்ட்ட எப்படி கிடைச்சது எப்ப கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி ஐயனார்கிட்டையும் கேக்குறாங்க. ஐயனார் வந்து அங்க நடந்த எந்த விஷயத்தையும் சொல்லல. என்ன அப்படின்னு அவர் ஒரு கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கறதுனால அவர் எதையுமே சொல்லலைங்க. இந்த குழந்தை ரோட்ல அழுதுகிட்டே நின்னுது, நான் அதனாலதான் எடுத்துட்டு வந்து ஐயனார் கோவில்ல வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாருங்க நம்மளுடைய ஐயனார். சரி, குழந்தைய கொண்டுகிட்டு அவங்களும் போயிடுறாங்க. ஆனா இந்த சம்பவம் அந்த சுடுகாட்டுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை உண்டாக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுடுகாட்டுக்குள்ளாடி இந்த மாதிரி இந்த மாந்திரிகர் வந்து தலை வெட்டுப்பட்டு இறந்து கிடக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து ஊரெல்லாம் தெரியுதுங்க. ஏதாவது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஐயனார் கோவில்ல வந்து கணக்கு கேட்கறதுக்கு வர்றாங்க. அங்க ஐயனாரா நம்மளுடைய ஐயனார் இருக்காரு இல்லையா, அவரு தாங்க சாமி ஆடணும். ஆனா அவருக்கு உடம்புல வந்து என்னதான் கும்பிட்டாலும் சாமியே வரமாட்டேதுங்க. என்ன பண்றதுன்னே தெரியல நம்மளுடைய ஐயனாருக்கு. இருந்தாலும் சாமியை கூப்பிட்டு பாக்குறாரு, சாமி வரல. ஏன் சாமி வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாந்திரிகர் கட்டுன கெட்டு வந்து அந்த கோவிலை சுத்தி இருக்குங்க. அதனாலதான் அந்த சாமி அவருக்கு வரவே இல்லைங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஊருக்குள்ள கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் வந்து இப்படியே போகுது. இந்த மாந்திரிகர் இறந்து போனார் இல்லையா, இவர் ஏன் இறந்தாரு நாங்க யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஐயனார் இதை பத்தி எதுவுமே சொல்லல. அதையும் போலீஸ்காரங்க வந்து பாத்துருக்காங்க. இது ஏதோ ஒரு பலி நடந்த மாதிரி தெரியுது, அந்த பலியில இந்த நபர் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பாடியை வந்து அதே சுடுகாட்டுல வந்து புதைக்கவும் செய்திடுறாங்க. பெரிய அளவுல எடுத்துட்டு போகல. ஏன் அப்படின்னா, மாந்திரிகருக்கு பெரிய குடும்பம் குட்டி யாரு அப்படிங்கறது தெரியாதுங்க. அந்த மாந்திரிகர் வந்து ஒரு சேலத்தை சேர்ந்தவர் தான். அவர் திடீர்னு அந்த ஊருக்குள்ள வந்து இந்த ஐயனார்கிட்ட பேசி பழகிதாங்க அந்த ஊருக்குள்ள இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இந்த மாதிரி தாங்க நடந்து முடிஞ்சிருக்கு அந்த சம்பவம். அதனால அந்த இடத்துல மாந்திரிகரை பத்தின பெரிய விஷயங்கள் யாருக்கும் தெரியாதுங்க. அது அப்படி மூடி மறைக்கப்படுதுங்க. கிட்டத்தட்ட 3 மாத காலங்கள் இப்படியே போகுது. ஆனா அந்த ஐயனார் கோவில்ல எவ்வளவுதான் பூசை கொடுத்தாலும் ஐயனார் சாமி வந்து ஆடவே இல்லைங்க. இருந்தாலும் இது எதனால நடக்குது அப்படிங்கறது வந்து நம்மளுடைய ஐயனாருக்கு தெரியல. அந்த மாந்திரிகரால தான் இது நடக்குதா அப்படி இப்படிங்கிற எந்த விஷயம் இவர் தெரியாததுனால இவரும் அப்படி அதை பெரிய அளவுல எடுத்துட்டு போகிறீங்க. ஆனால் தினம் அவர் கொடுக்க வேண்டிய பூசைகள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கிறாரு. என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாந்திரிகர் இறந்து கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆகுதுங்க. அந்த 3 மாத காலகட்டத்துல தாங்க அந்த ஊருக்குள்ளாடி ஒரு பெரிய பிரச்சனையை வெடிக்க ஆரம்பிக்குதுங்க. என்ன அப்படின்னா, 18 வயசான ஒரு பெண் வந்து முதல்ல வீட்டுக்குள்ளாடி தூக்கு போட்டு இறந்து போயிடுறாங்க. சரி, அது ஒரு யதார்த்தமா நடந்த ஒரு சம்பவமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தாங்க நினைச்சுக்கிட்டு எல்லாரும் விட்டுறாங்க. அதுக்கு பிறகு அதே நாளுங்க, அதாவது ஒரு அமாவாசை டைம், அந்த மாந்திரிகர் எந்த அமாவாசை டைம்ல இறந்தாரோ அதே அமாவாசை டைம்ல தான் அந்த பெண்ணும் இறந்து போயிருக்காங்க. அதுக்கு பிறகு அடுத்த மாசம் அதே மாதிரியான அந்த அமாவாசை டைம்ல வந்து ஊர்ல இருக்கக்கூடிய 18-19 வயசுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் இறந்து போறாருங்க. அதுக்கு பிறகு ஒரு மாதத்துக்கும் பெண்கள் இந்த மாதிரி இறந்து போயிடுறாங்க. இவங்க எல்லாருமே கண்ணி கழியாதவங்க அப்படின்னு சொல்லாங்க. இவங்க எல்லாருமே கண்ணி கழியாத நபர்கள் தாங்க இந்த மாதிரி இறந்து போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 13 மாசம் ஆகுதுங்க அந்த ஐயனார் கோவில்ல சாமி ஆடல. அது மட்டும் இல்லாம இந்த மாந்திரிகர் இறந்த பிறகு அந்த ஊருக்குள்ளாடி மாசத்துக்கு ஒரு சாவு விழுந்துகிட்டு இருக்குது. அது எல்லாமே இளம் பிள்ளைகள் அப்படிங்கறதுனால அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர் தாங்க ஐயனார் கோவிலுக்கு வர்றாரு. ஐயனார் கோவில்ல வந்து தன்னுடைய விஷயத்தை கேட்டுறலாம். அதாவது இந்த ஊருக்குள்ளாடி என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து ஐயனாரை வர வச்சே கேட்டுறலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாங்க ஐயனார் கோவிலுக்கு வர்றாங்க. அப்படி அந்த ஐயனார் கோவிலுக்கு வரும்போது அந்த ஐயனாருக்கு ஆல்ரெடி திருவிழா எடுத்து 3 ஆண்டுகள் ஆகுதுங்க. அதுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒருக்காதான் இவங்க திருவிழா எடுத்துட்டு இருக்காங்க. அதனால என்ன நடக்குது அப்படின்னா, இது ஒரு 3 ஆண்டுகள் கழியுது, இது 4வது ஆண்டு ஆயிடுச்சு, நம்ம கண்டிப்பா ஐயனாருக்கு வந்து நம்ம திருவிழா எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதனாலதான் ஐயனார் வந்து சாமி ஆட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க மக்கள் அப்படி யோசிச்சுக்கிட்டு சொல்றாங்க. இதையும் பஞ்சாயத்து தலைவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய அந்த ஐயனாருங்கிற அந்த நபர்கிட்டையும் இந்த சம்பவத்தை தாங்க எடுத்து சொல்றாங்க. நம்ம கோவில்ல வந்து திருவிழா நடத்தாததுனாலதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு வந்துட்டு இருக்குது, சீக்கிரத்துல ஐயனாருக்கு வந்து நம்ம திருவிழா எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு ஐயனாருக்கு திருவிழாவும் எடுக்கப்படுதுங்க. அப்படி திருவிழா எடுத்து கிட்டத்தட்ட 3 நாட்கள் திருவிழா நடக்குதுங்க. ஆனா ஐயனார் சாமி ஆடவே இல்லைங்க. அந்த இடத்துல இவங்களுக்கு எதுவுமே புரியல. என்னடா ஆச்சு ஐயனாரு, என்னடா நடக்குதுங்க, அந்த மந்திரவாதி செத்த பிறகு இந்த ஊருக்குள்ளாடி பயங்கர பிரச்சனையாட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பஞ்சாயத்து தலைவர்ல இருந்து அந்த ஊர் மக்களே அப்படிதாங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரி, இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குதான்னு பார்த்து எடுத்து கிளியர் பண்ணக்கூடிய வழியை பாருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு திருவிழாவே சரியா நடக்கலைங்க. சும்மா ஏதோ நடத்தி முடிச்சுட்டாங்க, அவ்வளவுதான் நடந்து முடிஞ்சிருக்குது.
என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த திருவிழா எடுத்து முடிஞ்சு ஒரு 3 நாட்கள் இருக்குங்க. அந்த நேரத்துக்கு இவங்க ஊருக்கு வெளி சைடுல வந்து இந்த நெல் அறுத்து செமந்துட்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி வரக்கூடியவங்களுக்கு இந்த நெல்லை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு எடை மேடைன்னு ஒரு மேடை இருக்குங்க. அதாவது என்ன அப்படின்னா அந்த இடத்துல இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவாங்க. அதுல ஒரு கல் மண்டபம் இருக்குதுங்க. இவங்க ஊருக்கு கொஞ்சம் வெளிப்புறத்துல தான் இருக்குது, அதாவது ஒரு வயலங்கரையோட தாங்க இருக்குது. அந்த இடத்து விளையாட்டு நம்மளுடைய ஐயனார் நடந்து வந்துட்டு இருக்கிறாருங்க ஒரு பட்ட பகல் ஒரு 12 மணிக்கு. அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கி அங்க ஒரு பூசாரி மாதிரியான ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறது நம்மளுடைய ஐயனாருக்கு நன்றாகவே தெரியுதுங்க. என்னடா இந்த வெளுத்து வாங்கக்கூடிய வெயில்ல இந்த நபர் எப்படி அதுல உட்கார்ந்து இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நம்ம கிட்ட போய் பார்த்துட்டு போயிடலாம், யாரு என்னன்னு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய ஐயனார் வந்து அந்த இடத்தை நோக்கி நடந்து வர்றாருங்க. அது ஒரு ஒற்றையடி பாதை தாங்க. அப்படி நடந்து அந்த கல்மண்டபம் இருக்கக்கூடிய இடத்துக்கும் வந்து சேர்ந்துடுறாரு. வந்து சேர்ந்த உடனே அந்த நபர் அங்க இருக்கக்கூடியவர் ஒரு சித்தருங்க. அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டே நீ என்ன தேடி வருவேன்னு எனக்கு தெரியும்டா, ஒன்னாலதான்டா ஊரே அலைய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. இவருக்கு எதுவுமே புரியல. அதாவது ஐயனாருக்கு எதுவுமே புரியல. என்னையா சொல்றீங்க, ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஊருக்குள்ள போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல ஐயனார் சாமி வந்து ஆடவும் இல்ல, நான் என்ன பண்றேனே தெரியாம இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஐயனார் சொல்றாருங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய சித்தர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாருங்க, நீ செத்தா மட்டும்தான் அந்த ஐயனார் வந்து ஆடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னடா இவரு இந்த சாமி இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல நம்மளுடைய ஐயனாரும் கேட்கிறாருங்க, ஐயா சாமி நீங்களே இப்படி சொன்னா நாங்க எங்க போறதுக்கு, ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது வழி இருக்குதா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. அந்த நேரத்துல அந்த சித்தர் தாங்க ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, உன்னால மட்டும்தான் அந்த மாந்திரிகனுடைய ஆன்மாவை அடக்க முடியும் அப்படின்னு சொல்றாருங்க. இவருக்கு எதுவுமே புரியல. மாந்திரிகனுடைய ஆன்மாவா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதாங்க அந்த சித்தர் தாங்க சொல்றாரு, என்ன அப்படின்னா, நீ ஐயனாருடைய பிள்ளை. அதாவது இவங்க அப்பா அம்மா வந்து ஐயனாருக்கு நேர்த்தி கடனா தாங்க இந்த பையனையே பெற்றிருக்காங்க. அதாவது 2 பெண் பிள்ளைகள். அதுக்கு பிறகு 3வது எனக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுதாங்க அந்த ஐயனார் கொடுத்த வரத்துல பிறந்தவர் தாங்க இந்த ஐயனார். அந்த இடத்துல அந்த சித்தர் வந்து இதை தாங்க சொல்றாரு, டேய் ஒன்னாரதாண்டா அதை இதெல்லாம் செய்ய முடியும், நீ ஐயனாருடைய பிள்ளடா, ஒன்னாரதாண்டா செய்ய முடியும், உன் உயிரே போயிடும், ஆனா இந்த ஊரை நீ காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாருங்க. இதெல்லாம் கேட்டோன்னே இவருக்கு ஒரு சைடுல பயம் வந்துருது, இன்னொரு சைடுல என்ன செய்யணும்னு தெரியலைங்க. அந்த சித்தர் வந்து அதற்கு பிறகு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி நீ அந்த மாந்திரிகனுடைய ஆன்மாவை அடக்கினா மட்டும்தான் நான் சொல்றது மாதிரி நீ பண்ணு அப்படின்னு சொல்றாருங்க. என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி இந்த 13 பேர் இறந்து போயிருக்காங்க. அதாவது 13 மாசத்துல 13 அமாவாசை டைம்ல தாங்க இறந்து போயிருக்காங்க. அப்படி இறந்து போன நபர்களை போய் நீ விசாரி. அதாவது இறந்து போனவங்களுடைய வீட்டுல விசாரி. அங்க ஏதாவது ஒரு துர்சம்பவம் அந்த இறக்குறதுக்கு முன்னால நடந்திருக்கும், அவங்க வீட்டுக்கு பின்னால இல்ல அவங்க வீட்டை சுத்தி நடந்திருக்கும். அதுக்கு பிறகுதான் அங்க இறப்பு வரும். அந்த மாந்திரிகருடைய ஆன்மா வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்னலை கொடுத்துக்கிட்டு 2 நாளைக்கு பிறகுதான், அதாவது அமாவாசைக்கும் 2 நாளைக்கு முன்னால ஏதாவது ஒரு சிக்னல் அந்த வீட்டுக்கு கொடுக்கும். அதாவது ஒரு அமானுஷ்ய சம்பவத்தை வந்து அந்த வீட்டுக்கு பின்னாலேயோ அவங்க வீட்டுக்குள்ளேயோ நிகழ்த்தும். அதுக்கு பிறகுதான் அங்க இருக்கக்கூடிய அந்த இளம் நபர்களை வந்து இந்த மாதிரி கொண்டு வந்து கொலை பண்ணுது. அது அவங்க உடம்புக்குள்ளே போய் பண்ணிட்டு போயிருது, அந்த உயிர் சக்தியை எடுத்துக்கிட்டு போயிருது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சித்தர் சொல்றாருங்க. அதனால இப்ப வரக்கூடிய அமாவாசைக்கு 2 நாளைக்கு முன்னால வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய இளம் பெண்கள் இளைஞர்களுடைய வீட்டிலையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன ஏது அப்படின்னு சொல்லி நீ இதை கண்டுபிடிச்சுக்கிட்டு நான் சொல்றது மாதிரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. என்ன அப்படின்னா, அந்த மாதிரி அந்த மாந்திரிகனுடைய ஆன்மா அந்த வீட்டுக்குள்ளேயோ யாருக்கிட்டையாவது வர ஆரம்பிச்சது அப்படின்னா உடனே அந்த நபரை நேர உன்னுடைய ஐயனார் கோவிலுக்கு தூக்கிட்டு போயிடு. அந்த கோவில தூக்கிட்டு போய் ஐயனாருக்கு என்ன பூசை பண்ணுவியோ அதே பூசைய அந்த பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி அவங்க உடம்புல அதே மாதிரி பண்ணிரு. அதாவது ஒரு ஐயனாராட்டை உருவத்தை மாத்தி வை அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. மாத்தி வைக்கும் போது உனக்கே என்ன பண்ணணும்னு அந்த இடத்துல அந்த ஐயனார் சொல்லுவாரு. அது பிறகு அந்த மாந்திரிகனுடைய ஆன்மாவை நீ அடக்கிடுவ அப்படிங்கிற மாதிரி அந்த சித்தரும் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லைங்க, அந்த சித்தர் அது முன்னாலே ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறாரு, இந்த சம்பவத்தை செய்து முடிக்கும் போது நீ உயிரோட இருக்க மாட்ட அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு என் உயிரே போனாலும் பிரச்சனை இல்லை, ஊரை வந்து கண்டிப்பா காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கும் நம்மளுடைய ஐயனார் வந்துடுறாரு. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, ஊருக்குள்ள அந்த பஞ்சாயத்து தலைவரை போய் பாக்குறாருங்க. அப்படி அந்த பஞ்சாயத்து தலைவரை பார்த்து விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. எந்தெந்த வீட்டுல எப்பப்பெல்லாம் மரணம் நடந்தது, என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குது, எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீட்லயும் விசாரிக்க ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு விதமான சம்பவம் நடந்திருக்குங்க. அவங்க இறக்குறதுக்கும் 2 நாளைக்கு முன்னால. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரவு நேரத்துல வீட்டுக்கு பின்பக்கத்துல, அதாவது இந்த இறக்குறதுக்கு 2 நாளைக்கு முன்னால நடக்கக்கூடிய நைட்ல தாங்க இந்த சம்பவம் நடக்குது. அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பின்பக்கத்துல இருந்து கோழி வந்து கதற மாதிரி சத்தம் கேட்குங்க. அதாவது கழுத்து அறுக்கும் போது இந்த மாதிரி கதறக்கூடிய சத்தம் எல்லாம் போடும் இல்லையா, அந்த மாதிரி இந்த கோழியுடைய சத்தம்
கேட்குங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நாய்கள் வந்து பயங்கரமா கத்தக்கூடிய சத்தம் கேட்குங்க. இப்படி பல சம்பவங்கள், அதாவது பூனை காராடக்கூடிய சத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூனை வந்து அப்படியே இந்த 2 பூனைகள் சண்டை போடும்போது சத்தம் போடும் இல்லையா, அந்த மாதிரியான சத்தங்கள்லாம் கேட்டிருக்குங்க. அதாவது இறந்து போன நபர்களுடைய வீட்டுல தாங்க இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது. இதெல்லாம் வந்து எங்க நடக்குன்னா எல்லா இடத்துலயும் பொதுவா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட சொல்லலாங்க. ஆனா நம்மளுடைய ஐயனார் என்ன பண்றாரு அப்படின்னா பஞ்சாயத்தை கூட்டுறாருங்க அந்த ஊருக்குள்ளாடி. அப்படி அந்த ஊருக்குள்ள கூப்பிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட உங்க வீட்டுல, அதாவது இளம் பிள்ளைகள் இருக்கக்கூடிய, அதாவது கல்யாணம் கழியாம இருக்கக்கூடிய பிள்ளைகள், 20 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வீட்டுல தாங்க சொல்றாரு. என்ன அப்படின்னா 2 நாளையில அமாவாசை வரப்போகுது அப்படின்னா இன்னைக்கு நைட்டுங்க. அந்த நைட்ல வந்து இந்த மாதிரி சத்தங்கள் யாருக்கையாவது வீட்டுல வருது அப்படின்னா உடனே வந்து ஐயனார் கோவிலுக்கு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறாருங்க. அதே மாதிரி தாங்க அன்னைக்கு நைட்டும் நடக்குது. என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 2 மணி இருக்குங்க. ஐயனார் வீட்டுக்கே போக மாட்டாரு, அந்த கோவிலே தான் படுத்திருப்பாருங்க. அதே டைம்ல ஐயனார் கோவிலுக்கு ஒரு குடும்பமே வந்து நிக்குதுங்க. அம்மா அப்பா 2 பிள்ளைகள், பெண் பிள்ளைகள்ங்க. கடைசியா இருக்கக்கூடிய பிள்ளையும் இந்த மூத்த பிள்ளையும் கொண்டு அந்த இதுல கோவில்ல விட்டுறாங்க. அவங்க குடும்பமே கொண்டு விட்டுக்கிட்டு அந்த கோவில்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தூரத்துல அந்த குடும்பத்துடைய அப்பா அம்மா வாரிசுகள் அங்க இருக்கிறாங்க. அதனால அவங்க வீட்டுல போய் அவங்க நின்றுறாங்க. இந்த 2 பெண் குழந்தைகளும் இங்க தாங்க இருக்கிறாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா 2 குழந்தைகளையுமே இவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா ஐயனாராட்டை உரு எடுக்க வைக்கிறாருங்க. அதாவது என்ன அப்படின்னா ஆரம் பூ அது இதெல்லாம் போட்டு அந்த ஐயனாருக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி அந்த 2 குழந்தைகளையும் அந்த கோவிலே உட்கார வச்சிடுறாங்க. அந்த 2 பிள்ளைகளுக்கும் அந்த மாதிரி உருவ மாற்றம் செய்து அந்த கோவிலே ஐயனார் மாதிரி உட்கார வச்சிடுறாங்க நம்மளுடைய ஐயனார். அந்த நேரத்துல தாங்க அங்க பயங்கரமான ஒரு மழை பெய்ய ஆரம்பிக்குதுங்க. அந்த மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருக்குது. பயங்கரமா இடி விழுது, பயங்கரமான புயல் காற்று வீச ஆரம்பிக்குதுங்க. இருந்தாலும் ஐயனார் வந்து அசையவே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன வந்தாலும் இந்த குழந்தைகளை நான் காப்பாத்தியே தீருவேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்துடுறாருங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு, அதாவது ஐயனாருடைய கோவிலுக்கு அந்த மாந்திரீகனுடைய ஆன்மா வந்து அப்படி தத்ரூபமா வந்திருக்குங்க. அந்த வாசல்லே நடந்து வந்திருக்குங்க. அதை பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சிருது என்ன அப்படின்னா இது அந்த மாந்திரிகர் தான் அப்படிங்கிற விஷயத்த நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல அவர் ஆல்ரெடி வந்து இவருக்கு குருவா இருந்ததுனால, அதாவது ஐயனாருக்கு குருவா இருந்ததுனால ஐயனார் என்ன பண்றாரு அப்படின்னா ஆல்ரெடி இவர் கத்து கொடுத்த அந்த கட்டு அவிழ்க்கக்கூடிய மந்திரங்க, அதாவது இந்த மந்திர கெட்டுகளை அவிழ்க்கக்கூடிய மந்திரம் இருக்குங்க. இந்த கெட்டை அவிழ்க்கக்கூடிய மந்திரத்தை அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுறாருங்க நம்மளுடைய ஐயனார். என்ன அப்படின்னா அந்த சித்தர் சொன்னது எல்லாமே இவருக்கு ஞாபகம் வந்துருது. அதாவது அந்த மாந்திரிகனுடைய ஆன்மா வரும்போது உனக்கு இது தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இல்லையா. அது ஏன் அப்படி சொன்னார்னா மாந்திரிகர் வந்து இவருக்கு ஆல்ரெடி குருவா இருந்ததுனால இந்த சம்பவம் வந்து அவருக்கு வந்து கரெக்டா புரிஞ்சிருந்துங்க. சரி, இந்த மாந்திரிகள் இந்த மாதிரி தானே கோவில்ல இருக்கக்கூடிய கெட்டுகளை எல்லாத்தையுமே அவிழ்த்துருவான், அதே மாதிரி நம்மளும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேகமாட்டு ஐயனாருடைய அந்த மந்திர கெட்டுகளை வந்து அப்படி அவிழ்க்க ஆரம்பிக்கிறார்கள். ஜெபத்தின் வலிமையுடைய அந்த மந்திர கெட்டுகளை வந்து அப்படியே அவிழ்த்துறாருங்க. அவிழ்த்த அடுத்த செகண்ட் தாங்க அங்க ஒரு பயங்கர ஒரு பிரளயமே அந்த இடத்துல நடந்து முடியுதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பெண், அதாவது என்ன அப்படின்னா 2 பெண்கள் இருந்தாங்க இல்லையா, அதுல ஏற்றவும் கீழே இருக்கக்கூடிய ஒரு 10-16 வயசான பெண் வந்து அந்த நபருடைய, அதாவது அந்த மாந்திரிகருடைய ஆன்மாவை வந்து அப்படியே உள்ள இழுத்து வாங்கிடுறாங்க. அதாவது அந்த மாந்திரிகருடைய ஆன்மா வந்து அந்த பெண்ணுடைய உடம்புல போய் அப்படி டக்குன்னு ஒட்டிடுதுங்க. ஒட்டுனதுமே பக்கத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஐயனார் வந்து என்ன ஆகுறாரு அப்படின்னாக்கி அப்படி ஐயனாராட்டே மாறிடுறாருங்க. அப்படி மாறினது மட்டும் இல்லாம என்ன பண்றாரு அப்படின்னா அந்த தலைமுடி, அந்த பிள்ளையுடைய தலைமுடி அப்படி பிச்சு எடுத்துருக்கிறாங்க. இந்த குழந்தை கத்துன சத்தம் கேட்டு பக்கத்துல, அதாவது நிறைய பேர் கூடிட்டாங்களாம். இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது பக்கத்துல இருக்கக்கூடியவங்க, அதாவது ஐயனார் கோவில் பக்கத்துல நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே கோயிலுக்கு ஓடி வந்துடுறாங்க. இது கிட்டத்தட்ட நள்ளிரவு 1-1:30 மணிக்கு நடக்குதுங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. அந்த குழந்தையுடைய முடி அப்படியே பிச்சு எடுத்துட்டு போறாருங்க ஐயனார். அந்த கோவிலை விட்டு வேகமா வெளியே ஓடி வர்றாருங்க ஐயனார். அப்படி ஓடி வரும்போது சுத்தி பயங்கரமாட்டு இந்த கிளிகள் குருவிகள் எல்லாம் பயங்கரமா கத்த ஆரம்பிக்குதுங்க. அந்த சத்தத்தோட தாங்க வெளியே வர்றாரு. திடீர்னு பார்க்கும்போது அங்க இருந்து ஒரு குதிரை கிளம்பி போற மாதிரியான ஒரு சத்தம் கேக்குதுங்க. ஐயனாரையும் காணல, அந்த குதிரையும் காணலைங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுநாள் காலையில விடிஞ்சிருதுங்க. மழையும் ஓஞ்சி நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா இருந்த இடமே. இந்த குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் வரல. இவங்க எங்க தேடி போறாங்க அப்படின்னா இந்த குதிரை ஓடி போச்சு இல்லையா, அந்த குதிரை போன கால் தடத்தை பார்த்து தாங்க எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நபர் எங்க போனாருன்னு தெரியல, அதாவது ஐயனார் எங்க போனாருன்னு தெரியல. அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேகமாட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் அந்த சுடுகாட்டுக்குள்ள தாங்க வர்றாங்க. அப்படி அந்த சுடுகாட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த மாந்திரிகருடைய அந்த கல்லறை இருக்குது இல்லையா, அது அங்கதாங்க இருக்குது. அந்த கல்லறையை தோண்டி போட்டிருக்குங்க. அந்த பாடி வெளியே இருக்குது. அந்த பாடியை 3 பீஸாட்டு கிழிச்சு 3 சைட்ல வீசப்பட்டிருக்குங்க.
அது மட்டும் இல்லைங்க, ஐயனார் வந்து அதாவது நம்மளுடைய அந்த ஐயனார் வந்து அங்க இருக்கக்கூடிய வேப்ப மரத்துக்கு மூட்டுல அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாரு. இதையும் பாக்குறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இது என்னடா இவன் வந்து இப்படி உட்கார்ந்து இருக்கிறான், இந்த மழையெல்லாம் பெய்திருக்குது, எப்படி இவன் இதுல இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி கிட்ட வந்து ஐயனாரை தொடும்போது ஐயனாருடைய உடம்பு வந்து பயங்கர நெருப்பு மாதிரி கொதிக்குதுங்க. ஆனா ஐயனார் உடம்புல வந்து உயிர் இல்லைங்க. அதுதான் உண்மையான சம்பவங்க. என்ன அப்படின்னா அந்த இடத்துக்குள்ளாடி அந்த ஆல்ரெடி ஒரு சித்தர் வந்து இவங்களுக்கு எல்லாம் சொன்னார் இல்லையா, அந்த சித்தர் உள்ள வர்றாருங்க. அதாவது என்ன அப்படின்னா எப்படி வந்தாரு எங்கோடி வந்தாருன்னா தெரியாதுங்க. ஆனா உள்ள வந்துடுறாரு, அந்த சுடுகாட்டுக்குள்ள வர்றாரு. வந்து எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சித்தர் சில பல வேலைகளை செய்யறாரு. மாந்திரிகரை அடக்கப்பட்டிருந்த அந்த குழியை வந்து கிளியர் பண்ணி அடைக்க சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இந்த இடத்துக்கு அதாவது இந்த சுடுகாட்டுக்கு இனிமேல் பாதுகாப்பு இந்த ஐயனார் தான் அப்படிங்கிற மாதிரி தாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த பக்தனான ஐயனார் வந்து அங்க நிஜ ஐயனாராட்டை மாறி இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்ல, என்ன அப்படின்னா ஐயனாரோட உயிருக்கு இல்லைங்க, ஆனா அவருடைய உடம்பு வந்து ஹீட்டா தாங்க இருந்திருக்குது. அந்த உடம்புல வந்து பல பூஜைகளை செய்ய ஆரம்பிக்கிறாருங்க அந்த சித்தர். அப்படி அந்த சித்தர் வந்து பல பூஜைகளை பண்ணிதாங்க அந்த நபர், அதாவது ஐயனார் அப்படிங்கிற அந்த நபரை வந்து அதே இடத்துல அந்த வேப்ப மரத்துடைய அடிப்பக்கத்திலே வந்து பெரிய ஒரு குழி எடுத்து அதுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறது மாதிரியான ஒரு ஷேப்ல, அதாவது இந்த சித்தர்கள் முக்தி அடைவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷேப்ல அந்த இடத்துல வந்து இது பண்ணிடுறாங்க, அதாவது அந்த வச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலப்போக்கில் அந்த வேப்ப மரம் வந்து ரொம்ப பெருசா இருந்திருக்குது. அது மட்டும் இல்ல, அதை சுத்தி வந்து இவங்க கோவில் மாதிரி கட்டிட்டாங்க. அந்த சுடுகாட்டு பக்கம்னா இப்ப ஏகப்பட்ட வீடுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லப்படுது. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சுடுகாட்டுல இப்ப ஐயனாருடைய வாசம் தாங்க நிறைஞ்சு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். தன்னுடைய உயிரையே கொடுத்து ஒரு ஊரையே காப்பாத்தின அந்த அந்த ஐயனாருக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிடலாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மனிதர்கள் கடவுளாகிறது இப்படிதாங்க. இந்த மாதிரி கடவுள்கள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாம போயிடுறாங்களே அப்படிங்கறதும் ஒரு வருத்தம் தாங்க. என்ன இருந்தாலும் இந்த சம்பவம் அவங்க ஊருக்குள்ளாடி, அதாவது 1986 காலகட்டத்துல நடந்திருக்குங்க. அந்த டைம்ல மாதிரி போன் வசதி எதுவுமே இல்லாததுனால அப்படின்னா இது யாருக்குமே தெரியாம போயிருதுங்க. அதாவது அவங்க ஊருக்குள்ளாடியே இதெல்லாம் அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய ஐயனாருக்கு திருவிழா எடுக்கும் போது அதே டைம்ல இந்த சுடுகாட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஐயனாருக்கும் இவங்க திருவிழா எடுக்கிறது வழக்கங்க. அது ஒரே டைம்ல நடக்குமா, ஐயனாருக்கும் ஒரே நேரத்துல திருவிழா எடுப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, வரக்கூடியவங்களுக்கு அருள் வாக்க அள்ளி வழங்கக்கூடியதுல 2 ஐயனாருமே ஒரு பெரிய இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லப்பட்டிருக்குது. இந்த சம்பவத்தை நம்மளுடைய தினேஷுக்கு வந்து அவங்க தாத்தா சொல்லிதாங்க இந்த சம்பவமே தெரியும். அதை வந்து டீட்டெயிலா கேட்டுக்கிட்டு தான் எனக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி தந்திருந்தாரு. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த நம்மளுடைய தினேஷுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிடுவோம். இந்த சம்பவத்தை தினேஷுக்கு சொன்ன அவங்க தாத்தாவுக்கும் என்னுடைய பெரிய ஒரு நன்றியை நான் சொல்லிடுறேன். அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே தெய்வமாட்டு விளங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஐயனாருக்கும் என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு, அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணிருங்க. இந்த சம்பவத்துக்கு அதாவது ஒரு லைக்க கொடுத்துருங்க. ஞாபகமாட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு லைக்க கொடுத்துருங்க இந்த வீடியோவுக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானையும் தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.